சிம்ம ராசி என்பர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த லாபஸ்தானத்துல எப்பல்லாம் குரு பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நெறைய லாபங்கள் கிடைச்சிருக்கு. அந்த லாபம் சொல்லும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஜரா எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, "எனக்கு லாட்டரி விழுமா? எனக்கு பணம் திடீர்னு யாராவது குடுப்பாங்களா?" அந்த மாரி கிடையாது. நீண்ட காலமா ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பணம் ரிட்டர்ன் வரும். பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ்ல அடுத்த 1 வருஷத்துக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் இருக்கும். அதுமாரி வேலை பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா, சம்பள உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வேலை மாற்றத்துடன் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அதேபோல அந்த 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு நல்ல விஷயத்த குடுக்க போறாரு இந்த குரு பகவான். நீங்க அது எந்த முயற்சி செஞ்சாலும் சரி, திருமணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம். எந்த முயற்சி செய்தாலும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு கண்டிப்பா வெற்றி உறுதியா இருக்கு. என்னன்னா, அது சனி அஷ்டமத்துக்கு வராரு. அந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு. ஆனாலும் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது இவங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள கண்டிப்பா அந்த குரு பகவான் இந்த வருஷத்துல குடுக்க போறார்.